வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவை போற்றும் வகையில் பேரறிஞர் அண்ணாவின் வாழ்க்கை வரலாறு நினைவு பார்வை. பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான். நடிக்கும் போது ஒரு கொள்கையோடு நடிக்க வேண்டும் என்பதை அவர் அண்ணா அவர்கள் சொல்லி தந்தார்கள். நான் செத்து பொழைக்க வேண்டா, எமனை பார்த்து சிரிப்ப வேண்டா. சிலுவையில் இயேசு மறைஞ்சாரு, மக்கள் சித்தமெல்லாம் வந்து நிறைஞ்சாரு. குண்டுகள் போட்டு துளைச்சாங்க, ஆனா காந்தியும் நீங்களும் நினைச்சாங்க. சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா அண்ணா. சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா, சரித்திர புகழுடன் விளங்குகிறார். எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திடச் சொன்னதுண்டு. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவை போற்றும் வகையில் பேரறிஞர் அண்ணாவின் வாழ்க்கை வரலாறு சிறப்பு பார்வை. புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நேசித்த மாபெரும் தலைவர்களில் மிக முக்கியமான தலைவர். தனது மேடை பேச்சாலும் மற்றும் தமிழ் திரையுலகில் அற்புதமான திரைப்படங்களில் சாதனை புரிந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் சி.என். அண்ணாதுரை அவர்கள். அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் பிறந்த ஆண்டு செப்டம்பர் 15, 1909 ஆண்டு, சோமிய ஆண்டு ஆவணி திங்கள் 31 நாள் நடராஜ முதலியார் பங்காரு அம்மாள் தம்பதிகளுக்கு பிறந்தார் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த ஊர் தமிழ்நாடு மாநிலம் சின்ன காஞ்சிபுரம். அறிஞர் அண்ணா அவர்கள் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தார். ஆங்கில புலமை பெற்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் பச்சையப்பன் உயர்நிலைப் பள்ளியிலும் பச்சையப்பன் கல்லூரியிலும் கல்வி கற்றார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் அரசியலில் நுழைந்தது 1935 ஆண்டு. நீதி கட்சியில் பயணித்த திரு ஈவேரா பெரியார் அவர்கள் கருத்து வேறுபாட்டின் காரணமாக திரு ஈவேரா பெரியார் அவர்கள் 1944 ஆண்டு திராவிடக் கழகத்தை தொடங்கினார். ஈவேரா பெரியார் அவர்கள் திரு ஈவேரா பெரியார் அவர்கள் தொடங்கிய திராவிடர் கழகத்தில் பயணித்து வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் கருத்து வேறுபாட்டின் காரணமாக 1949 ஆண்டு ராபின்சன் பூங்காவில் மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1949 ஆண்டு மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய காலகட்டத்தில் 1950 ஆண்டு நாடக நண்பரான திரு டி.வி. நாராயணசுவாமி அவர்களால் சி.என். அண்ணாதுரையின் இனிய நண்பராக அறிமுகப்படுத்தினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை டி.வி. நாராயணசுவாமி அவர்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் தேசிய காங்கிரஸில் பயணித்திருந்த பொழுதிலும் பேரறிஞர் அண்ணாவின் நட்பு ஏற்பட்ட காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணாவின் திரையாற்றல், மேடை பேச்சு அனைத்தும் கவர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நாடகத்துறையிலும் திரைத்துறையிலும் ஜொலித்த காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணாவின் பற்றினால் அன்பினால் காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாபெரும் பிரச்சாரம் மேற்கொண்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். 1952 ஆண்டு தேர்தல் களம் கண்ட திராவிட முன்னேற்றக் கழகம் 15 இடங்களை கைப்பற்றியது. அதன்பின் 1962 ஆண்டு நடந்த தேர்தல் களத்தில் 50 இடங்களை கைப்பற்றியது. பேரறிஞர் அண்ணாவால் துவங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம்
1949ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவால் துவங்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைத்துறையின் மூலமாகவும் மற்றும் தமிழகம் முழுவதும் அரசியல் பிரவேசம் செய்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 1967ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டார். அதனுடைய அரசியல் பிரவேச சுவரொட்டி தமிழகம் முழுவதும் ஒட்டப்பட்டு மாபெரும் வெற்றி அடைந்தது திராவிட முன்னேற்றக் கழகம். தமிழகத்தின் முதல்வரானார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற தாரக மந்திரத்திற்கு ஏற்றாற்போல் 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றி கண்டு தமிழகத்தின் முதல்வரான பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழைகளுக்கான மிகப்பெரிய திட்டமான ரூபாய்க்கு ஒரு படிய அரிசி மற்றும் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார். மற்றும் தமிழக அரசு துறையில் உள்ள அனைத்து துறையினும் சீரும் சிறப்புமாக செயல்படுத்தினார். தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதுபோன்ற ஏழை மக்களுக்கான லாட்டரி டிக்கெட் திட்டமும் மற்றும் சிறு சேமிப்பு திட்டத்தையும் துவங்கினார். தமிழ்நாடு அரசின் மூலமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967ஆம் ஆண்டு முதல்வராக பொறுப்பேற்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1969ஆம் ஆண்டு உடல்நலிவு ஏற்பட்டு மறைந்தார். 1969ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக 2 ஆண்டு காலம் தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். 1969ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவின் மறைவிற்கு பெருந்திரளாக மக்கள் கூட்டம் திரண்டன. 1,50,00,000 மக்கள் திரண்டனர். 1,50,00,000 மக்கள் திரண்ட முதல் மாபெரும் தலைவர் என்ற பெருமையை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றார் பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவு. 1969ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவின் மறைவையொட்டி உலகின் 2வது கடற்கரையான மெரினா பீச்சில் பேரறிஞர் அண்ணாவினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசின் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மாவட்டங்கள், போக்குவரத்து துறை அனைத்து துறைகளுக்கும் பேரறிஞர் அண்ணாவின் பெயரை சூட்டினார்கள் தமிழக அரசு. பேரறிஞர் அண்ணாவின் நினைவை போற்றும் வகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் தொடர் பதிவாக பதிவிடப்படும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய படிப்பாளி, ஆங்கில புலமை பெற்றவர். ஏல் பல்கலைக்கழகத்தில் அதிக நேரம் உரையாற்றி நமது தமிழகத்திற்கும் பாரதத்துக்கும் பெருமை சேர்த்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணாவின் நினைவை போற்றும் வகையில் பேரறிஞர் அண்ணாவின் முழு உருவ சிலையை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ரூபாய் 75,000 செலவில் சென்னை அண்ணா சாலையில் நிறுவினார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் 56ஆம் ஆண்டு நினைவு நாளை போற்றும் வகையில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள் மற்றும் அண்ணாவின் பற்றாளர்கள், அண்ணாவின் ரசிகர்கள் அனைவரது சார்பிலும் பேரறிஞர் அண்ணாவின் 56ஆம் ஆண்டு நினைவை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக பேரறிஞர் அண்ணாவை போற்றுவோம் போற்றுவோம் போற்றுவோம், பேரறிஞர் அண்ணா அவர்களை வணங்குவோம் என கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறோம். அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செயலுடன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செயலுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அண்ணாவென்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா.
எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு வைதவர் யாவரும் வாழட்டும் என்றே காட்டிய இதயம் அது வல்லவா அது வல்லவன் காட்டிய வழி அல்லவா